ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கட்டிக்குளம் குக்கிங் சேனலுக்கு வாங்க. இப்போ கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே வாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன புல் தேவைன்னு பார்த்துக்கோங்க. ஒரு கடாய் காய வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம். 2 குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோமா. கடுகு போட்டுக்கிறோம், ஜீரகம் போட்டுக்கிறோம், 5-6 பூடு வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் நச்சு எடுத்துக்கிறோமா. வெங்காயம் பாருங்கள், இவ்வளோ வெங்காயம் போட்டுக்கிறோம். ஒரு பிடிச்சபடி வெள்ளைப்பூடு நல்லா நச்சு அதை எடுத்து போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். தக்காளி பழம் ஒரு பழம் எடுத்து கட் பண்ணிக்கிடுவோம். இப்போ தக்காளி பழம் கட் பண்ணதையும் போட்டுக்கிடுவோம். மஞ்சள் கொஞ்சம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். உப்பு போட்டுக்கிடுவோம். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். உருளைக்கிழங்கு இப்போ கட் பண்ணி இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கிழங்கு அதே குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையாக இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு இதில் போட்டுக்கிடுவோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கணும். இது வந்து அரைக்கீரைன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கீரை பக்கத்து தண்டங்கீரைன்னு சொல்லுவாங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சுருக்கேன் பாருங்கள், கட் பண்ணி இப்போ அதை போட்டுக்கிடுவோம். நல்லா மூடி வச்சு வேக விடுவோம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். 2 குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் சாதத்தை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அப்படின்னாத்தான் சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுங்க. கீரை கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு சூப்பரான சுவரான